டிசம்பர் 23. விண்வெளி வீரர். கர்த்தருக்கு பிரியமானதைச் செய்து அவரது பணியாளராயிருக்கும் அவரது சர்வ சேனைகளே, அவரை போற்றுங்கள். சங்கீதம் 103:21. சகரியாவுக்கு யோவான் பிறப்பான் என்றும் மரியாளுக்கு இயேசு பிறப்பார் என்றும் முன்னறிவித்தது காபிரியேல் தூதன். லூக்கா 1:19, 26-27. ஆனால் யோசேப்புக்கும் மேய்ப்பர்களுக்கும் தோன்றியது கர்த்தருடைய தூதன் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளான். மத்தேயு 1:20. அதுவும் காபிரியேலாயிருக்கலாம். வேதத்தில் 2 தூதர்தான் பெயர் சொல்லப்பட்டுள்ளனர். அடுத்தது மிகாவேல். தானியேல் 10:13 மற்றும் 21. காபிரியேல் பொதுவாக தேவ திட்டத்தை அறிவிக்கும் தூதுவனாய் செயல்பட்டான். தானியேல் 8:16. விண்தூதர் பேரணியை சேர்த்து கிறிஸ்துமஸ் சம்பவத்தில் நாம் சந்திக்கும் தூதர்கள் அனைவரும் குறிப்பிட்டதொரு பணிக்காய் மண்ணுலகிற்கு அனுப்பப்பட்டவர்கள். அவர்களது வேலை முடிந்ததும் அவர்கள் திரும்ப விண்ணகம் சென்றனர். லூக்கா 2:15. இன்றும் தமது மக்களுக்கு தொண்டாற்ற கடவுளால் அனுப்பப்பட்டவர்களாய் தூதர்கள் வருகின்றனர். எபிரேயர் 1:14. ஆனால் இன்று முற்று பெற்ற வேதம் நம் கையில் இருக்கையில் பொதுவான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் தனிப்பட்ட குறிப்பான காரியங்கள் பெரும்பாலானவற்றிற்கும் தேவ நடத்துதல் எழுதப்பட்ட திருவசனத்தின் மூலமாகவே வருகிறது. நடத்துதலுக்கு பிரதானமும் அடித்தளமுமான திருவசனத்தை விட்டுவிட்டால் ஆவி மண்டலத்தில் நாம் வஞ்சகத்திற்குள் மாட்டிக்கொள்வது உறுதி. கருப்பு அடை அணிந்து கொம்புகளோடும் வாளோடும் நம்மிடம் வர சாத்தான் ஒரு முட்டாளா? அவன் பொதுவாய் பிரகாசமான வெளிச்சத்திலேயே தோன்றுவான். 2 கொரிந்தியர் 11:14. தூதரை குறித்த சங்கீதக்காரன் தாவீதின் வருணனை கீழ்ப்படிதலுக்கான சவால் நிறை அறைகுவலாகும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவரது வசனத்தின்படி செய்கிற வலிமை மிக்கோராகிய அவரது தூதர்களே, அவரை போற்றுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதைச் செய்து அவரது பணியாளராயிருக்கும் அவரது சர்வ சேனைகளே, அவரை போற்றுங்கள். சங்கீதம் 103:20-21. மத்தேயுவிலும் லூக்காவிலும் உள்ள கிறிஸ்துமஸ் விபரங்களை நாம் வாசிக்கும் போது தூதர்கள் விண்ணகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் இடையே கடவுளது தூதுவர்களாக எவ்வளவு விறுவிறுப்பாய் பறந்து சென்று கொண்டிருந்தார்கள் என்பது புலப்படும். கீழ்ப்படியாத முரட்டாட்டமுள்ள தூதர்கள்தான் லூசிபரோடு இணைந்தவர்கள். தங்கள் மீது உள்ள அதிகாரத்திற்கு அடையாளமான பெண்களது முக்காட்டை குறித்து பேசும்போது பவுல் சபை கூடுகைகளில் கவனித்து பார்த்து கொண்டிருக்கும் தூதரை சுட்டி காட்டுகிறார். 1 கொரிந்தியர் 11:10. அப்போஸ்தலர் பேதுரு நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாத மக்களின் ஆவிகளை கடவுளுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் தூதர்களுக்கு வேறுபடுத்தி காட்டுகிறார். 1 பேதுரு 3:20-22. கீழ்ப்படிதல் ஒரு கொண்டாட்டம் என்று எங்களுக்கு சொல்லித்தரும் விண்வெளி வீரர்கள், உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.